அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்ம ஜெபம். ராஜாதி ராஜாவும் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சகரியா புத்தகத்துல சகரியா 2ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2:5. சகரியா, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நம்மளை சுற்றிலும் என்ன பண்ணறான் ஆண்டவர்? என்ன பண்ணறான்? அக்கினி மதிலா நம்மளை சுற்றிலும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆமே, போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்திருந்தாலும், நம்மளை சுற்றி பலவிதப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும், நம்ம எதிர்பார்க்கிற விதமான மனிதர் இல்லையே, நம்ம விரும்புகிறமான மனிதர் இல்லையே, நம்ம நன்மை செய்கிறோம், அவங்க தீமை செய்கிறாங்களே, நம்மளுக்கு ஏதாவது நம்மளை குறை கண்டுபிடிக்கிறதே இருக்காங்களே, நம்ம எப்போது நம்ம கீழே விழுன்னு காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, இங்கே வசனம் சொல்றதுக்கு, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக. அப்ப மதில் சுவரை எழுப்புகிற தேவன், பாதுகாப்பை எழுப்புகிற தேவன். ஸ்தோத்திரம். நம்மளை பாதுகாக்கும் என்ன பண்ணாரா? மதில் சுவராக தேவன் இருக்கிறார். ஆமே. உங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாமல் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? அவர் மதிலாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், நம்பிக்கையாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், மதிலாக இருக்கிறார். ஆமே சோதரர். எந்த மதிலும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது சோதரன். ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு மதிலாகவே என்ன பண்ண இருந்து செயல்படுகிற தேவனாக இந்த மதில் சுவரை ஆமே சோதரன் கட்டி எழுப்பும்படி தேவன் விரும்புகிறார். ஆமே சோதரன். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை, உங்க குழந்தைகளை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பங்களை இயேசுனிடத்துல நீங்கள் வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையாய் செவி கொடுப்போம்னால், அது ஆண்டு சொல்வார், என்னை நோக்கி கூப்பிட என்ன பண்ண செவி கொடுக்குறேன், அதுவும் என்னை நோக்கி கூப்பிட, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவது என்ன பண்ணார்? தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா, எனக்கு மகிழ்ச்சிவராக இருங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டுடைய பாதுகாப்பு உங்கள் மேலே நிச்சயமாக இருக்க. அவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மையில் என்ன பண்ண புரளுவதில்லை. இன்றைக்கு மதில் சுவராக நமக்கு தேவன் இருக்கிற. 2வது சொல்லுது பாருங்க, அவதின் அடிவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நடுவில், ஆமா சோதரம், எனக்கு நடுவாக நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. அதாவது நடுவாகனா என்னுடைய ஆமா சோதரி, எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இந்த பூமியில இல்லை. எனக்கு விரோதமா பேசுறது அதிகமா இருக்கிறாங்க, என்னை குறை சொல்றதும் அதிகமா இருக்கிறாங்க, என்னை குற்றம் சாட்டுவதும் அதிகமா இருக்கிறாங்க. எனக்காக நிற்கிற, என் சார்பாக நிற்க யாரும் இல்லை என்று ஒருவேளை நீங்க தவித்து கொண்டிருப்பீங்க. காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா புத்தகத்துல வாசிக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்ம நாளைக்கு கர்த்தர் நடுவில் நம்ம அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுதப்பட்டிருக்கிறது. அது நடுவில் மகிமையாக இருப்பேன். அப்ப ஆண்டவர் இருந்தா அந்த இடத்துல நீங்க மகிமையா விளங்குவீங்க. ஆமா, மகிமையாய் உங்களை கர்த்தர் சிறந்திருக்கும்படி தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். ஆண்டுடைய மகிமையை விரும்புங்க, ஆண்டுடைய பாதுகாப்பை விரும்புங்க. ஆண்டவர் எனக்கு மதில் சுவரா இருங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு மதில் சுவராக உங்க நடுவில் இருந்து உங்களை பாதுகாத்து நித்திய காலமாக, யுக யுகம் காலமாக கர்த்தர் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை.
நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டு சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பன், எங்களுக்கு மதிலாக இருப்பதற்காக நன்றி. எத்தனையோ சத்துருவுகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்ட பொழுதும் எங்களுக்கு மதில் சுவராக இன்று தடுத்து நிறுத்தி ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே, நன்றி. இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ மதிலாக எழுந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, நீ மகிமையா உடைய பிள்ளைகள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து நீ பழக்குவிக்கிறதற்காய் நன்றி. நான் உன் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.